Excuse me, பாத்தி பாத்தி வந்துட்டாயா உன் பேரன்? ஆமா. என்னடா? சிட் போடுமா? நான் வரேன். பாத்தி கம். என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? ஆமா, யார் இவரு? இவரா? நானா? எக்ஸாம்பிள். புரியலையா? எடுத்துக்காட்டே. யாருன்னு சொல்டா. சொல்றேன் தாது. சரக்கு அடிச்சா உடம்பு கேடுற விஷயத்த போய் அங்கன புண்ணியம். குடிக்காதடா. உடம்பு கெட்டு போய் சீக்கிரமா செத்து போயிடுடா சொல்லுங்களே. அது தப்பு நிரூபகத்தான் இவரை கூட்டு வந்து எங்க வயசாப்போட உடன்பிறப்பு. இவருக்கு வயசு 85 ஆகுது. ஆமா, 60 வருஷமா குச்சிட்டு இருக்காரு. எந்த நோய் நொடி இல்லாம திண்டுக்கல் பூட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ கூட என் 3வது பொண்டாட்டி 3 மாசம். இது மெட்டல் சாங், இது பழைய கட்டல் சாங். அவன் கிடக்குறான் குடிக்கார பையன். எதையாவது ஓடிட்டே இருப்பான். நீங்க வாங்க. நான் என்ன குடி போகும்போது தரக்கூடாது. அவ்வளவுதான். இப்படியா இருக்கு. யாரு? உன்னோட ஒயின் ஷாப் உடன் பிறப்படா. நான் யூ கரெக்ட். நீ உடன் பிறப்பே எல்லாரும் நல்லா இருக்கணும் பாம்புருகா. 2 பொண்டாட்டிக்காரர நல்லா வேண்டிக்கப்பா. உனக்கு வர்றவ நல்ல லட்சணமா அழகா இருக்கணும்னு. நாம பாத்துருக்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? முருகன் பக்கத்துல இருக்கிற வள்ளி மாதிரிலாம் இருக்கா? எனக்கு தேவானே தான் ரொம்ப பிடிக்கும். மாப்பிள பொண்ணை பத்தி விசாரிச்சும்பா. படிப்பு தான் கொஞ்சம் கம்மி, மத்தபடி நல்ல அடக்கொடக்கமான பொண்ணு. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. சொத்து பத்தி எக்கச்சக்கம். அதெல்லாம் விடுங்க மாமா. அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா போதும். இல்லனா தம்பி, பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம். தினமும் இந்த கோயிலுக்கு வருவா. அதான் உனக்கு கூட்டு வந்தோம். நீ பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டினா கல்யாணத்தை தடபடலாம் முடிச்சிடலாம். முதல்ல பொண்ணு எங்க இருக்குன்னு காமிங்க, அதுக்கப்புறமா மச்ச. பேச்ச பாதியில நிறுத்திட்டு அசந்து போய் பாத்தியே, அதுதான் மாப்பிள நான் உனக்கு பார்த்து வச்சுக்கிற பொண்ணு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. திரு வந்துட்டுமே. முருகா, என் நண்பனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பா. அதுக்காக உன்ன மாதிரி 2 எல்லாம் வச்சு அவனால மெயின்டைன் பண்ண முடியாது சாமி. ஒன்னே ஒண்ணு அழகா, அது போதும். திரு, டேய் வாடா. என்னடா பொண்ணை பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துட்டேன்னா அதான் பொண்ணு. எது அந்த ரெட்டா? ஐயோ, ரெட் அம்மாடா. பக்கத்துல உன் நேரத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமா இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணா பாக்கல மேடா. அண்ணே, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நினைப்ப இப்ப சொல்லு மாமா. வேற பொண்ணு பாரு. வாங்க. டேய், இனிமே பார்க்கலாம் முடியாது. உருவாக்கல உண்டு. உன் நண்பனை பொண்ணு பார்க்க சொல்றேன். மாமாய் கரெக்டா சொன்னீங்க. அண்ணனுக்கு திரேனும் பொண்ணு பார்த்தாதான் நல்லா இருக்கும்.